வணக்கம் மக்களே, நம்ம பாய் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபிங்க. நுரையீரல் பெப்பர் கிரேவி செய்து கொடுத்தாருங்க. காரம் சாரமாக செம்மையாக இருந்ததுங்க. அதுவும் புது விதமான முறையில் முட்டும் பாலம் கலந்து அதில் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி சூப்பராக வேக வச்சு இறக்கி கொடுத்தாரு பாருங்க. அடடா செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே நாக்கில் பற்றின சுவை நடனம் ஆடிச்சிங்க. இந்த சுவை உங்களுக்கு வேணுமான வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நுரையீரல் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. மாஸ்டர் தம்பி, ஆட்டு நுரையீரல் வாங்கி வந்திருக்கோம். சரி, இதை வச்சு என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? நுரையீரல் பெப்பர் கிரேவி செஞ்சு தர போறோம். நுரையீரல் பெப்பர் கிரேவி. ஆமா. அப்ப இதை நல்லா கழுவிட்டு வேக வச்சு உனக்கு கட் பண்ணி தந்துறேன். சரி தம்பி. ஓகேவா? ஓகே. மாஸ்டர் தம்பி, இந்த நுரையீரல் நம்மளுக்கு இருக்கு. ஆமா. இது இருந்தா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும். சரி. உள்ள இருக்கிறது வெளியில அனுப்போம், வெளியில இருக்காத உள்ள அனுப்போம். இது எவ்வளவு சின்னதா இருக்கு மாஸ்டர்? போதுமா நம்மளுக்கு? இல்ல, அது ஊதுங்க, நல்லா பெருசா வரும். பலூன் மாதிரி பெருசா வரும். பலூன் மாதிரி பெருசா வரும். ஊதுங்க பார்க்கலாம். இங்க வச்சு ஊதணுமா? ஆமா. ஓ, மாஸ்டர் தம்பி, பால் முட்டை வாங்கின சொன்னீங்க. சரி. ஆட்டு நுரையீரலுக்கும் பாலுக்கும் முட்டைக்கும் சம்பந்தமே இல்லையே. சம்பந்தம் நீங்க சொல்லாதீங்க. முட்டையும் பாலும் ரெண்டும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி இதுல ஊத்தி நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். அப்படி டாப்பா இருக்கும். டாப்பு தூக்கின்னு போயிடும். ஓகே ஓகே. அதுக்கு தான் முட்டை பால் வாங்கின சொன்னீங்க. ஆமா தம்பி. 4 நுரையீரல். ஆமா தம்பி. அதுக்கு தான் 4 முட்டை வாங்கின சொன்னீங்களா? ஆமா தம்பி. அப்போ ஒரு நுரையீரலுக்கு ஒரு முட்டை. ஒரு முட்டை கொஞ்சம் பால். ஓகே ஓகே. பாரு மக்களே, நம்ம பாய் பார்த்தீங்கன்னா ஒரு நுரையீரலுக்கு ஒரு முட்டை போதுமானதுங்க. கொஞ்சமாக பால் சேர்த்துக்கினா போதும். ஓகேவா பாய்? ஆமா. மிக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். பால் கூட முட்டை சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம் தம்பி. கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். டங் 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 மியூசிக் சூப்பராக இருக்குது பாய். டங் 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 டங்னு முட்டையும் பாலும் மிக்ஸ் பண்ணது டம்ளரில் ஊற்றி நுரையீரலில் சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், பாலையும் முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஊதனமான தான் அந்த லேயராக உள்ளே போய் படியுமா. அதனால் பாய் ஊத சொல்கிறேன். பாய் ஊதிடலாமா? பாய் ஊது தம்பி, ஊதுங்க. பாருங்கள், இது போல் ஊதிட்டோம்னா உள்ளே எல்லா லேயர்லையும் போய் படிஞ்சிடும். அப்படியே வேக வச்சோம்னா முட்டை அப்படியே சூப்பராக இருக்கும். பாய் தம்பி, எல்லா நுரையீரல் சேர்த்துருவோமா? சேர்த்தலாம் தம்பி. சூப்பராக இருக்க மாஸ்டர். தம்பி, பால் முட்டை மிக்ஸ் பண்ணி நுரையீரல் ஊற்றியாச்சு மாஸ்டர். அடுத்து என்ன பண்ணணும்? மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் அடுப்பு மேலே நல்லா வேக வைக்கணும் தம்பி. அரை மணி நேரம்? ஆமாம், வேக வச்சிருவோம். சரி. அடுப்பு பற்ற வச்சிட்டீங்க. சரி, வேக வச்சிருவோமா? வேக வச்சிடலாம். ஓகே பாய், வச்சிருவா. வைங்க. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே பாய். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக பொறுமையாக குத்தி விடணுமா பாய்? ஆமாம் தம்பி. பாரு மகளே, நம்ம பாய் பார்த்தீங்கன்னா நுரையீரலில் பால் முட்டை மிக்ஸ் பண்ணி வேக வைக்கிறாருங்க. அது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலை சேர்த்து மொத்தத்தையும் வேக வைக்க போகிறாரு. பாய் சொல்ல மூடி போட்டு வேக வச்சிடலாமா? ஓகே. நுரையீரல் வேக வச்சு அரை மணி நேரம் ஆகுது. சரி தம்பி. எப்படி இருக்கான்னு பார்த்துலாமா? பார்த்துக்கலாம் தம்பி. பார்த்துட்டு இறக்கி வச்சு செய்துருவோம். ஓகே தம்பி. ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணுங்க. அட 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 சூப்பராக வெந்திருக்கு பாய். ஓகே தம்பி. இறக்கி வச்சு செய்துருவோமா? இறக்கி வச்சு ரெடி பண்ணிடுவோம். ஓகே. இறக்கலாமா பாய்? இறக்கலாம் தம்பி. மாஸ்டர் தம்பி, சூப்பராக வந்துருச்சு. ஓகே, போடுங்க. கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாம். ஓகே மாஸ்டர். சின்ன சின்ன 5 போடுங்க. நான் இந்த கத்தியில் இருக்கிறேன். பாரு மக்களே, முட்டையும் பாலும் கலந்து எதுக்கு ஊற்றணும்னா உள்ள லேயராக படிஞ்சிருக்கு பாருங்கள். கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், முட்டையும் பாலும் சூப்பராக படிஞ்சிருக்கு பாருங்கள். பாரு மக்களே, ஆட்டு நுரையீரல் பெப்பர் கிரேவி செய்ய போகிறாரு. கிட்டத்தட்ட 1 கிலோ வரும். பாய் தம்பி, அதுக்கான அளவு கரெக்டாக சொல்லிவிடுங்க. ஓகே. தாலி போட்டுடலாமா? போட்டுடலாம். 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டு 3 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஓகே மாஸ்டர், போட்டுருவோம். மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். போதுங்க பாருங்க. ஓகே ஓகே, போதுங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஓகே பாய். கட் பண்ணி வச்ச நுரையீரல் போடுங்க. போட்டுருமா? போடுங்க.
மாஸ்டர் தம்பி நுரையீரல் பெப்பர் ஃப்ரை. ஓகே தம்பி. பெப்பர் போட்டுருவோமா? போட்டுடலாம். கருமிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தூளுப்பு சேர்த்துக்கலாம். போட்டு மூடி போட்டு விடுங்க. ஓகே மாஸ்டர். மாஸ்டர் தம்பி மூடி போட்டு 10 நிமிஷம் ஆகுது. சரி தம்பி. எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? எடுத்து பார்த்தலாம். மூடி ஓப்பன் பண்ணுங்க. இருங்க. சூப்பராக ட்ரை ஆகணும் தம்பி. சூப்பராக ட்ரை ஆகிட்டான்ல? ஆமாம். இவனை இறக்கி வச்சு ஒரு பிடி பிடிச்சலாமா? பிடிச்சிடலாம் தம்பி. பாரும் மக்களே, நம்ம பாய் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் எல்லா சமையலுமே சூப்பராக அசத்துறாரு. அப்படியே நம்ம அந்த மசாலா இந்த மசாலா எதுவுமே அதிகமாக போடுறதில்ல. பாருங்கள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, மெழுகு சீரகம், அவ்வளோதாங்க. சூப்பரான பெப்பர் கிரேவி, அது நுரையீரல் பெப்பர் கிரேவி. டிஃப்ரெண்ட்டாக முட்டை வித் பால் மிக்ஸ் பண்ணி நுரையீரல் சேர்த்து அப்படியே வேக வச்சு இறக்கிட்டாரு பாருங்க. நல்லா அடி பிடிக்கிறவளுக்கு நல்லா கிண்டி விட சொல்கிறாரு பாய். வாசனை கமகமானு தூக்குது. சரிங்க தம்பி. இறக்கி வச்சு பிடிச்சிருவோமா? பிடிச்சிடலாம் தம்பி. வயிறும் கபகபந்து. இறக்கி வச்சு ஒரு பிடி பிடிச்சிருவா. சரி தம்பி. மாஸ்டர் தம்பி ஒரு பிடி பிடிச்சிருவான். பிடிங்க தம்பி. நுரையீரல் பெப்பர் கிரேவி. அடாடா, அங்கே பற்றி நம்ம ஆள் பார்த்தியா கடையில் போட்டு சாப்பிட்டுங்கிற பாரு. ரொம்ப அருமையாகுது. நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஐயா எப்படி இருக்க? சூப்பராக அருமையாக. நுரையீரல் பெப்பர் ஃப்ரை வாழ்க்கையில் இப்போ சாப்பிட்டதே இல்லை பாய். அதுவும் சாப்பிட்டே கிடையாது. பாலில் முட்டை போட்டு கலந்து உள்ளே பேக் பண்ணி அப்படியே வேக வச்சு மசாலா போட்டு தாளித்து காரம் சாரமாக இறக்கி கொடுத்தாரு பாருங்க. அடாடாடாடா, அப்படி நாக்கில் பாருங்க நடனம் ஆடுது. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்ததே கிடையாது. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க மக்களே, நம்ம பாய் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆட்டு நுரையீரல் பெப்பர் கிரேவி, தாறுமாற தக்காளி சோறா சூப்பராக இறக்கி கொடுத்துருக்காருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.